ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் அண்ட் அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்து ஃபஸ்ட் இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்கணும். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்சர் கிரைண்டர் ஜாரில் ஒரு 2-3 க்ரீன் சில்லிஸ் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நூடுல்ஸ் குக் பண்ணுறதுக்கு அது குக் பண்ணுற மாதிரி ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணி தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ப்ளெயின் நூடுல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். இந்த நூடுல்ஸ் குக் ஆகிறதுக்கு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். 10 மினிட்ஸாக நூடுல்ஸ் குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். சௌமீன் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணணும். ஸோ அதுக்கு சூட்டபிளான ஒரு பேன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. ஸோ இதில் நம்ம சாப் பண்ண கார்லிக் சேர்க்கலாம். கார்லிக் சேர்த்து அது கொஞ்சம் ரோஸ்டட் ஸ்மெல் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண அந்த சிக்கன் எல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் நம்ம சாட்டே பண்ணணும். இந்த சிக்கன் நம்ம ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் சாட்டே பண்ணும்போது குக் ஆகிடும். 10 மினிட்ஸாக நம்ம சாட்டே பண்ணதுக்கப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இனி இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம், அடுத்து நம்ம இதில் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒல்லியாக நீளமாக கட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ண கேரட், அப்புறம் க்ரீன் பெல் பெப்பர், இதுக்கு கூட ரெட் பெல் பெப்பரும் சேர்க்கலாம். அப்புறம் ஒல்லியாக நீளமாக கட் பண்ண கேபேஜ், இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி சாட்டே பண்ணணும். இந்த வெஜிடபிள் எல்லாம் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சாட்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ண க்ரீன் சில்லி பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக க்ரீன் சில்லி சாஸ் கூட சேர்க்கலாம். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ண நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், அண்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், இதெல்லாம் சேர்த்து நம்ம மறுபடியும் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிடலாம். இனி இதெல்லாம் நம்ம ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணும்போது நம்மளோட சைனீஸ் சிக்கன் சௌமீன் ரெடி ஆகிடும். இப்போது சிக்கன் சௌமீன் ரெடி.